திருவள்ளூர் அருகே நரிக்குறவர் குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்த நிலையில் உணவு கூட இல்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீஞ்சூர் அடுத்த கல்பாக்கம் நரிக்குறவர் குடியிருப்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் என அனைவரும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி மீஞ்சூரில் 1 கிலோமீட்டர் தூரமுள்ள கடைகளின் முன்பு தஞ்சமடைந்தனர். உண்ண உணவு கூட இல்லை என வேதனை தெரிவிக்கும் அவர்கள் தண்ணீரை வெளியேற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல வயலூர் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி தண்ணீர் விளைநிலங்களில் புகுந்ததால் 400 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. கால்வாய் மற்றும் ஏரியை தூர்வாராததால் தண்ணீர் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை மூலவர் முருகப்பெருமான் சன்னதி, கொடிமரம் உள்ளிட்ட இடங்களில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் மாடவீதி உலா வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று மாலை 6 மணிக்கு பச்சரிசி மலையில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்படும் நிலையில் பக்தர்கள் அதிகளவில் வருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் குழுவிடம் பல்வேறு தரப்பினர் மனுக்களை அளித்தனர். கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ நடத்தும் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் கரூர் வந்தனர். அவர்களிடம் பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், வணிகர் சங்கத்தினர், தவிக மாவட்ட செயலாளரின் மனைவி உட்பட 30 பேர் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். மனுக்களை பெறும் நேரம் முடிந்ததால் 7 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதால் விடுபட்டவர்களிடம் இன்று மனுக்கள் பெறப்பட உள்ளன. சென்னை நீலாங்கரையில் கார் உரிமையாளரை கடத்தி 15 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய நபர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த பச்சையப்பனை வெற்றி என்பவர் கடந்த 30ஆம் தேதி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து காரில் கடத்தியுள்ளார். தொடர்ந்து பூந்தமல்லியில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் சென்று பச்சையப்பனை தாக்கி 15 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அவர்கள் மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து பச்சையப்பன் அளித்த புகாரை அடுத்து கடத்தலில் ஈடுபட்ட ஜோசப், தீபக் ஜான், முத்துக்குமார் ஆகியோரை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து கார், ஆட்டோ, இருசக்கர வாகனம் மற்றும் கத்தி ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் காருடன் தப்பி ஓடிய வெற்றியை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் வெற்றியின் மூலம் பச்சையப்பன் நிலத்தை விற்றதும், இதனால் அவரிடம் நிறைய பணம் இருக்கும் என்பதால் கடத்தியதும் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. மானாமதி, பெருநாகர், திருப்புலிவானம், சாலவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெய்து வரும் தொடர் கனமழையால் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் அரசம்பட்டு கிராமத்தில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து உள்ளது. வீட்டிற்குள்ளும் மழைநீர் புகுவதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் மழைநீர் கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாததை அடுத்து மழைநீர் செல்ல வழியின்றி குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதால்
உள்ளதால் அதிகாரிகள் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் ஷூட்டிங்கிற்காக வந்த நடிகர் தனுஷை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இயக்குநர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் 54வது திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகர் தனுஷ் திண்டுக்கல் வந்துள்ளார். இந்த நிலையில் ஷூட்டிங்கிற்காக பழனி ரோட்டில் உள்ள தனியார் விடுதியில் நடிகர் தனுஷ் மற்றும் படக்குழுவினர் தங்கியிருக்கும் நிலையில் தனுஷை ஒருமுறையாவது கண்ணால் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் விடுதியை சுற்றி திரண்டு உள்ளனர். போது படப்பிடிப்பிற்கு இடையே கேரவன் செல்வதற்காக வெளியே வந்த தனுஷை பார்த்த ரசிகர்கள் செல்ஃபி, ஆட்டோகிராஃப் வாங்குவதாக அவரை சூழ்ந்த நிலையில் உற்சாகமாக கூச்சலிட்டனர். அவர்களை பார்த்த தனுஷும் புன்னகைத்தபடி கையசைத்து நன்றி தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திமுக எம்எல்ஏவின் காரை முற்றுகையிட்டு மலை கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வருச நாடு முதல் வாலிப்பாறை வரை உள்ள மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையை புதுப்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் வனப்பகுதி என்பதை காரணம் காட்டி வனத்துறை அதற்கு தடை விதித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மழை சேதம் குறித்து ஆய்வு செய்ய வந்த திமுக எம்எல்ஏ மகாராஜனின் காரை 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து தங்கள் கிராமத்திற்கு சாலையை புதுப்பிக்க எப்போது நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த எம்எல்ஏ மகாராஜன் 15 நாட்களுக்குள் வனத்துறையிடம் அனுமதி பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். எம்எல்ஏவின் காரை தடுத்து நிறுத்தி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. டிட்வா புயல் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி கடல் பகுதியில் காற்றின் வேகம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் எனவும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு உள்ள நிலையில் மீனவர்கள் தங்களது விசைப்படகுகள், பைப்பர் படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தியுள்ளனர். டிட்வா புயல் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் பரவலாகவும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வையாவூர், ஏனாத்தூர், கீழம்பி, பாலுச்செட்டி, தாமல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதேபோல் வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்பந்தூர், உத்தரமேரூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் தாலுகா பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் கனமழையும் மேலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாநகரின் பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். இதையடுத்து தொடர் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திரு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு முருக கடவுளின் ஆறுபடை வீடு கோவில்களில் ஒன்றான சுவாமிமலை ஆலயத்தில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சண்முகருக்கு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருந்து கோயில்களுக்கு வருகை தந்த பக்தர்கள் சுவாமிநாத சுவாமியை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். என் பேரு கதிரவன். நாங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்கோம், குடும்பத்தோட வந்திருக்கோம். வருடம் சுவாமி மலை தரிசனத்துக்கு நாங்க வருவோம். இந்த வாட்டி நாங்க வந்தது சரியான பக்தர்கள் கூட்டமா இருக்கு. கார்த்திகை முதல் நாள் வருமா. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க விடிய காலம் 4 மணிக்கு எழுஞ்சி அங்கிருந்து வந்து இங்க வெயிட் பண்ணிருக்கோம். இதை முடிச்சுட்டு மற்ற இருக்கிற எல்லா முருகர் கோயிலையும் 6 படை வீட்டுல எல்லா முருகர் கோயிலும் போய் பாக்குறதுக்கு நாங்க வந்திருக்கோம் மலேசியாவில இருந்து.
தஞ்சாவூரில் திமுக முன்னாள் எம்பி வீட்டில் சுமார் 88 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த விஜயன் நாகை தொகுதியில் 3 முறை திமுக எம்பியாக இருந்தார். இவர் தற்போது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும் திமுக விவசாய அணியின் செயலாளராகவும் உள்ளார். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் சேரன் நகரில் உள்ள வீட்டில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இதனிடையே கடந்த திங்கட்கிழமை இரவு இவரது வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 88 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் தமிழ் பல்கலைக்கழக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளவரின் வீட்டிலேயே நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி கோமுகி அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 220 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அடிவார பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் 46 அடி கொள்ளளவு கொண்ட கோமுகி அணையில் தற்போது 43 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருப்பு உள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி 220 கன அடி வீதம் தண்ணீர் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோமுகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ஈச்சம்பட்டி அம்மாபாளையம் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையினை பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தி வருவதால் உடனடியாக அதனை சீரமைக்க மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் மழையின் காரணமாக சாலை மேலும் சேதமடைந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் துறையூர் சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சிறிய வைரத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிறிய வைர தேரோட்டம் விழா நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து இன்று மாலை கோயிலில் பாலதீபம் ஏற்றப்பட்டு மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் போக்குவரத்து வெகுவாக குறைந்து சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த 2 நாட்களாக மிதமான மழை மற்றும் சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் வழக்கத்துக்கு மாறாக காற்றினுடைய வேகம் சற்றும் அதிகமாக காணப்படும் நிலையில் மக்கள் நடமாட்டம் சாலைகளில் குறைந்துள்ளது. மேலும் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து குறைந்து சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாலும் நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நீர்வரத்து சீராக இருந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை பார்த்து அருவியில் குளிக்க சென்றபோது மீண்டும் தடை விதிக்கப்பட்டதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான சிபிஐ கண்காணிப்பு குழுவினர் வேலுச்சாமிபுரத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கு அண்மையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் குழு வேலுச்சாமிபுரம் வந்தடைந்தது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவிடம் பொதுமக்கள், அரசியல் தரப்பினர் என பலரும் நேரில் சந்தித்து மனுக்களை வழங்கினர். தொடர்ந்து வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் முன்னதாக தாவேக்க அனுமதி கேட்டிருந்த உழவர் சந்தை, பேருந்து நிலைய ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளிலும் கள ஆய்வு நடத்தினர். கனமழை காரணமாக சென்னை பெருங்களத்தூர் நெடுங்குன்றம் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் சிக்கி பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் நெடுங்குன்றம் சாலையில் 2 அடிக்கு தேங்கி நின்ற மழைநீரில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் மழைநீரில் ஒரு சில வாகனங்கள் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்குள்ளாகினர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் வீடு இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கல்லிடைக்குறிச்சியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட பழைய வீடு ஒன்றின் மேல்தளம் திடீரென இடிந்து விழுந்ததில் 70 வயதான சீதா திருமலை என்ற மூதாட்டி இடிபாடுகளில் சிக்கினார். தகவலறிந்து அம்பாசமுத்திரத்தில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மூதாட்டியை சடலமாக மீட்டனர். உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து கல்லிடைக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய அளவிலான வலைப்பந்து போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு வாணியம்பாடியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 42வது தேசிய அளவிலான ஜூனியர் வலைப்பந்து போட்டியில் தமிழக பெண்கள் அணி தங்கப்பதக்கமும் ஆண்கள் அணி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றது. மேலும் தனித்திறன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய வீரர் வீராங்கனைகளை வாணியம்பாடி ரயில் நிலையத்திற்கு வளையாம்பட்டு கிராம மக்கள் மேள தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர்.